Welcome to Alwyn Cappuccino YouTube channel. கிறிஸ்மஸ் தாத்தான்னு சொல்கிற சாண்டா கிளாஸுக்கும் கிறிஸ்மஸ்க்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது மட்டும் இல்லாமல் 1930 கொக்கோ கோலா விளம்பரத்துக்காக வரையப்பட்ட ஒரு கிறிஸ்மஸ் தாத்தாவை தான் இன்றைக்கி நம்மலாம் சாண்டா கிளாஸ்ன்னு நினச்சி கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் அதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ் தாத்தா ஒல்லியாக தான் இருந்திருக்காரு, நம்ம நினச்ச மாதிரி குண்டா இல்லை. நம்மலாம் எப்போவுமே கிறிஸ்மஸ் தாத்தானா குண்டா இருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நிஜமாவே கிறிஸ்மஸ் தாத்தான்றவர் வரலாற்றில் சென்ட் நிக்கோலஸாக இருக்கிற அந்த ஆயர் ஒல்லியாக தான் இருந்திருக்காரு. அப்புறம் எப்படி இப்படி நம்ம குண்டா இருக்கிற ஒருத்தவரை கிறிஸ்மஸ் தாத்தான்னு கொண்டாடுறோன்னா அது எல்லாமே இந்த கொக்கோ கோலா ஆடால தான். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ் தாத்தானாலே ஜாலியாக இருப்பார், மான்கள் கட்டப்பட்ட ஒரு வண்டியில் வருவார், சிம்னியில் வந்து கிஃப்ட் போடுவார் அப்படின்ற சில கதைகள் எப்போலேருந்து வர ஆரம்பிச்சதுன்னா 1823 மைக்கேல் கிளார்க் மூர் அப்படின்றவர் ஒரு கவிதை எழுதுகிறாரு. அந்த கவிதைக்கு அப்புறம்தான் இத்தகைய கதாபாத்திரங்கள் வர ஆரம்பிக்குது. அதை தான் இன்றைக்கும் நம்ம நம்பிக்கிட்டு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மைக்கேல் கிளார்க் மூர்க்கு எழுதிய அந்த போயத்தோட பேர் என்னன்னா த நைட் பிஃபோர் கிறிஸ்மஸ். ஏற்கனவே நான் சொன்னது போல் 1930 கொக்கோ கோலாவுக்கு வரையப்பட்ட அந்த ஆடில் உள்ள பெரிய வயிறு உள்ள நீண்ட தாடி உள்ள சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த சாண்டா கிளாஸ் கிறிஸ்மஸ் தாத்தாவை வரைஞ்சது யாருன்னா ஆடன் சன்பிளாம் அப்படின்றவர் தான். இப்படி கடைசியாக இருக்கிற ஒரு 2 நூற்றாண்டுகளில் டெவலப் செய்யப்பட்ட ஒரு கிறிஸ்மஸ் தாத்தாவை தான் இன்றைக்கி நம்ம எல்லாம் குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, சவுத் இந்தியா, இந்தியாவில் ஃபுல்லாக மற்ற எல்லா மாநிலங்கள்லேயும் நம்ம வந்து கிறிஸ்மஸ் தாத்தான்னு நம்பி அதோட பின் காரணங்கள் என்னன்னே தெரியாமல் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ உண்மையாக சாண்டா கிளாஸ்னு ஒரு ஆள் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டோன்னா அப்படின்னு கிடையாது. சாண்டா கிளாஸ்ன்னு நம்ம யாரை குறிப்பிடுறோன்னா சென்ட் நிக்கோலஸ். இவர் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார்னா 270 343 அந்த காலகட்டத்தில், அதாவது 3வது செஞ்சுரியிலையும் 4வது செஞ்சுரியிலையும் வாழ்ந்த ஒரு மனிதர் தான் இந்த புனித நிக்கோலஸ். இந்த சென்ட் நிக்கோலஸ் எங்கே வாழ்ந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இப்போ இருக்கிற துருக்கி நாட்டில் மைரா அப்படின்ற ஒரு சிட்டியோட பிஷப், அதாவது ஆயராக இருந்தவர் தான் இந்த புனித நிக்கோலஸ். இந்த புனித நிக்கோலஸ் என்ன பண்ணுவாருன்னா அவர் ஆயராக இருக்கும் பொழுது அந்த இடங்களில் உள்ள எல்லா ஏழைகளுக்கும் நிறைய உதவி செய்திருக்காரு. குறிப்பாக அங்கே உள்ள சின்ன பசங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் வயதுக்கு வந்த பெண்கள், அவர்களுடைய திருமணத்துக்கு கஷ்டப்படுற அந்த குடும்பங்களுக்கு நிறைய உதவி செய்திருக்காரு. குறிப்பாக வரதட்சணைக்கு அவங்க கஷ்டப்படுவாங்கன்றதுக்காக அவங்களுக்கே தெரியாமல் இவர் போய் அவங்க வீட்டுக்கு முன்னாடி சில காசோ இல்லை பொருட்களையோ அவங்களுக்கு தேவையான உதவிகளையோ வச்சுட்டு வந்துடுவாராம். இப்படி அவர் நிறைய உதவி பண்ணியிருக்காரு. இப்படி நிறையா உதவி செய்கிற இந்த புனித நிக்கோலஸோட திருநாள் எப்போ கொண்டாடுறாங்கன்னா டிசம்பர் 6ஆம் தேதி அப்பையிலேருந்து வரலாற்றில் கொண்டாடிட்டு வராங்க. 17வது நூற்றாண்டில் நிறைய டச்சு மக்கள் அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்திருக்காங்க. அவங்க சின்டர் கிளாஸ் அப்படின்னு செயின்ட் நிக்கோலஸை அவங்க மொழியில் சொல்லுவாங்க. அதுதான் நாளடைவில் சாண்டா கிளாஸ் அப்படின்னு நம்ம இன்றைக்கி சொல்கிற அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவோட பெயராக இருக்குது. இப்படி டிசம்பர் 6ஆம் தேதி பரிசுகள் கொடுத்து கொண்டாடப்படுற இந்த செயின்ட் நிக்கோலஸோட ஃபீஸ்ட்டு தான் கிறிஸ்மஸ் தாத்தாவா இன்றைக்கி கிறிஸ்மஸ் டைமில் நம்ம கிஃப்ட் கொடுத்து கொண்டாடுற இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவா மாறியிருக்காரு. இப்படி டிசம்பர் 6ஆம் தேதி கொண்டாடப்படுற இந்த புனிதரோட திருநாள் தான் கிறிஸ்மஸ் கூட கனெக்ட் செய்யப்பட்டு சாண்டா கிளாஸ் கிறிஸ்மஸ் தாத்தாவாக மாறியிருக்காரு. இப்படி தான் புனித நிக்கோலஸ், செயின்ட் நிக்கோலஸ் சாண்டா கிளாஸ் ஆனார். சாண்டா கிளாஸ் ஆன அவர் கிறிஸ்மஸ் தாத்தாவாக இன்னைக்கு நம்ம கொண்டாடுற கிறிஸ்மஸ் தாத்தாவாக ஆயிருக்காரு. அதனால் கிறிஸ்மஸ் தாத்தாவை கொண்டாடுறது தப்பா, அவரை நம்ம கிறிஸ்மஸ் கூட கொண்டாடக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கிறிஸ்மஸ் தாத்தான்றவர் ஒரு மகிழ்ச்சியின் சின்னமாக இருக்கார். இன்னைக்கு கிறிஸ்துவோடைய பிறப்பை நம்ம கொண்டாடும் பொழுது இதோ அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும், நன்மை செய்யணும், அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம மாற்றத்தை கொண்டு வரணுன்ற நல்ல உள்ளத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறாரு. அதனால் இந்த நல்ல அவர் கற்றுக் கொடுத்த அந்த படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வோம். இயேசுவுடைய பிறப்பை நன்றாக கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். Thank you for watching. Please subscribe, like, share, and hit the bell button. See you in another video.